வந்து ரஷ்யாவோட ஒரு போர்க்கப்பல் போயிருக்குது. ஈரான் வேற இந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆபரேஷன் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய வந்த ஒரு கெஸ்ட்டை வந்து தாக்குதல் பண்ணி கொண்டுட்டாங்க. இதுக்கு காரணம் இஸ்ரேல், பின்னாடி சிஐஏ ஏஜென்சி இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. அமெரிக்க தரப்பு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இது போல சூழல் அங்க நடந்துட்டு இருக்கனால போர் பதட்டம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால பல நாடுகளும் இன்க்ளூடிங் நம்ம கூட லெபனான்ல யாரு இருக்காதீங்கப்பா கிளம்பி வந்துருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ போர் பதட்டம் அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. பிரச்சனை அங்க தீவிரப்பட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேல அங்க கண்டிப்பா ஒரு பெரிய தாக்குதல்கள் நடக்கும். இப்ப எப்படிங்க ரஷ்யா உக்ரைன் மிலிட்டரி ஆபரேஷன் மாதிரி பிரதானமா இந்த சிவிலியன்ஸ் மேலாம் தாக்குதல் பண்ணாம போர்னு சில இடங்கள்ல நடக்கும். மக்கள் பாதிப்படைய மாட்டாங்க. பட் ஆனா அங்க நடக்கும் இல்லையா? அது போல இதுக்கு மேல இந்த இஸ்ரேல்ல சண்டை நடக்க போகுது, இஸ்ரேல் லெபனான் இந்த பகுதிகளில் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதோட ரிசல்ட்டை பொறுத்து இங்க எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுக்கான காரணம் என்ன, அடிப்படையான என்ன, இங்க வந்து போர் வருமா வராதா, இதுக்கு அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்மேனியால இருந்து ஒட்டுமொத்த ரஷ்ய வீரர்களும் பின்வாங்கிட்டாங்க. இனிமே அர்மேனியால ரஷ்ய வீரர்களே இல்லை அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. லாஸ்ட் கன்ஜெஜ்மெண்ட்டும் கிளம்பி போயிட்டாங்க ரஷ்யாக்கே அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ அர்மேனியா முழுமையா அமெரிக்கா மேற்குலக நாடுகளோட வசம் போயிருச்சு அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது ஒரு புது ரோட வந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க துருக்கி, அர்மேனியா, அசர்பைஜான் வழியா ஒரு பாதையை உருவாக்கலாம் சென்ட்ரல் ஏஷியன் நாடுகளுக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க இந்த காஸ்பியன் சீயை பயன்படுத்தி. அதனால இந்த உலகத்தோட குளோபல் சவுத் இவங்கன்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அவங்களோட வந்து வர்த்தகம் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஈரானுக்கு ஒரு ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரணும். அது ஒன்று ரஷ்யாவுக்கு ஃபேவரா இருக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கு ஃபேவரா இருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ அமெரிக்கா இந்த இடத்துல கட்டங்கட்டிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ ஈரான் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அவங்கள ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா இது போல நாடுக்குள்ள ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, எப்படியா அமெரிக்காவில் வந்து அந்த ட்வின் டவர் அட்டாக் அப்புறமா ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாங்க. அதே போல ஈரானும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ளேயே அதிக அளவில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி வந்து அமெரிக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்களோ அதே போல ஈரானும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இருதரப்புக்குமே அது ரொம்ப ரொம்ப அவசியம். அமெரிக்கா வந்து உள்ள இருந்தாலும் சரி, ரஷ்யா வந்து உள்ள இருந்தாலும் சரி, அந்த நாடை பாதுகாக்கிறதுக்காக ஈரானை வந்து மறுசீரமைப்பு பண்ணும். ஸோ அதுக்கான வேலைகளில் இறங்குவாங்க ஈரான் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுதீஸ், லெபனானு, சிரியா, ஈராக் இவங்க எல்லாரும் மிக பெரும் தாக்குதல் ரெஸ்பான்ஸ் இங்க வந்து கொடுப்பாங்க இஸ்ரேலுக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனலா தான் ஈரான் உள்ள வருவாங்கன்றாங்க. ஆனா சிலர் தரப்புல இருந்து கருத்துக்கள் என்ன இருக்குன்னா, இல்ல மிக பிரம்மாண்டமான ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து இஸ்ரேல் மேல நடக்கும், முதல்ல நடந்தது இல்லையா அதே போல நடக்கும்ன்றாங்க. எனக்கு தனிப்பட்ட கருத்து அப்படி இல்லை. ஈரான் பெருமளவில் எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க, இனிஷியலா அவங்க கால எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது வந்து இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒமன்ல வந்து ரஷ்யாவோட கப்பல் போய் நிக்குது. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 12 கப்பல் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அமெரிக்கால இருந்து ஓடோடி வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இந்த ஒரு கப்பல் நின்று என்னப்பா செய்யும் அப்படின்னா, இதுக்கு மேல மிசைல்களை ட்ராக் பண்றதுக்கு இந்த ஒரு கப்பல் நின்னாலும் இந்த ரேடார்களை பயன்படுத்தி இந்த பெர்ஷியன் கல்ஃப் வழியா கிராஸ் ஆகக்கூடிய எல்லா மிசைல்களையும் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணும் அப்படிங்கிறாங்க. இந்த சிரியா பகுதியில் இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ரேடார்ஸ் இதுக்கு மேல ஹெல்ப் பண்ணும் ஈரானுக்கு. பெர்ஷியன் கல்ஃப்ல இந்த படகு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற போலாம் சொல்லப்பட்டு வருது. அப்படியே என்னங்க தெரியல. பட் ஆனால் இது போல விஷயங்கள்லாம் இருக்கு, வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒமன்ல போய் ரஷ்யாவோட சிப் வந்து டாக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மேபி ஹவுதீஸ்க்கு வேணுங்கிற ஆயுதங்கள் இங்கிருந்து போயிருக்கலாம். ஏன்னா சமீபத்தில் ஹவுதீஸோட போர்ட் அடிச்சு விட்டாங்க இல்லையா, ஸோ அதனால ஒமன் வழியா போய் கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனால் சில நபர்கள் இல்லை, ஒமன் வந்து நடுநிலைமையா இருக்கக்கூடிய ஒரு நாடுப்பா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதோட சில நபர்களோட கருத்தா இருக்கும். ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒரு அணியில ஒன்று ஊடுறாங்க போல தெரியுதே அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்குது, இதுக்கப்புறம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது, எந்த மாதிரியான எஸ்கலேஷன்ஸ் இருக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சாலும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இஸ்ரேல் தரப்புலையும் ஈரான் தரப்புலையும் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. வெனிசுவேலால ஒரு பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டங்கள். அப்போசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட்லாம் கொடுத்துக்கிறாங்க. போராட்டம் பண்றதுல 1000 பேத்துக்கு மேல கைது பண்ணிக்கிறாங்க. இப்படிங்கிறது போல விஷயங்களை வெனிசுவேலால நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் அமைதி திரும்புது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, கியூபா இருக்கிறாங்க இல்லையா, நண்பா நான் இருக்கிறேன் உதவுறேன்ப்பா அப்படின்னு அவங்களோட விமானத்தை டேக் ஆஃப் பண்ணி உதவிகளோட வந்து வெனிசுவேலால இறங்கி இருக்கிறாங்க. அப்படி இறங்கும்போது சைட்ல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். பேட்ஜ் யாருன்னு தெரியுதுங்களா, வேக்னார் குரூப் உள்ள இறங்கிட்டாங்க வெனிசுவேலா கூட அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேல சிஐஏ வெர்சஸ் வேக்னார் டைரக்ட் கான்ஃபரன்டேஷனா எப்படி என்னங்க தெரியல.
அவங்க எப்படி கமுக்கமா செய்யறாங்களோ இவங்க ஓப்பனா வெளிப்படையா கமுக்கமா செஞ்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எது எப்படி ஆளுகின்ற அரசாங்கம் வேக்னாருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, வேக்னார் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. வெனிசுவேலாவோட ஆர்மி முழு மூச்சா மருடோ அவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. அதனால இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்துருவாங்க வெனிசுவேலாவை பழையபடி. எதிரிகளை கருவறுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, கிளீனா எடுத்தாச்சு. தேங்க்ஸ் டு இன்டர்நெட் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதனால இன்டர்நெட்னாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்மளோட ஓப்பனான கருத்துக்களை சொன்னாலே பிரச்சனையாயிருங்களா அப்படிங்கிறது போல சிந்திக்க தோணுது. பல செய்திகள் வாசிக்கக்கூடிய நபர்கள் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யால வந்து அந்த பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோட இவங்க அதெல்லாம் பிரச்சனை ஸ்வாப் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா. ரஷ்யா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 26 பேர் வந்து பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருந்தோம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா தரப்புல இருந்து 10 பேர்த்த ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்கா, ஜெர்மனி இது போன்ற வெஸ்டர்ன் நாடுகள்ல சேர்ந்து ஒரு 10 பேர்த்த வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா, பெலருஸ் சேர்ந்து பேலன்ஸ் இருக்கிற ஒரு 16 பேர்த்துக்கிட்ட ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 26 பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. துருக்கியில வச்சு நடந்திருக்குது. அதுக்கான இமேஜஸ் வீடியோ லோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒரு பக்கம் டிப்ளமேட்டிக்கான பேச்சுகள் போயிட்டு இருக்கு, ஒத்து வராங்க, கொஞ்சம் சுமூகமா போற மாதிரி தெரியுது. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ராக்கெட்ஸை ஏவி விட்டாங்க. மொத்தம் 20 ராக்கெட்டுகள் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது என்ன ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக்கா அப்படிங்கிறதோட சில நபர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ராக்கெட் தாக்குதல் வந்தோடனே வீடியோ பார்த்தாலே தெரியும். ஹிஸ்புல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஈரான் வந்து யூஎன்ல சொல்லிட்டதா சொல்லியிருக்கிறாங்க. நாங்க அட்டாக் பண்ணுவோம், ஆர்டிகல் 5 படி எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எங்க நாட்டோட பாதுகாப்பை பாத்துக்கிறதுக்கு வேண்டி நாங்க ஒரு நாடு மேல தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அது இஸ்ரேல் தான். அப்படி இருக்கும்போது என்ன ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நாங்க சும்மா பாஸ் பண்ணி வச்சுக்கிது ரொட்டீன் ஒர்க்கு, ரொட்டீனா அட்டாக் பண்ணுவோம் இல்லையா, மாறி மாறி 2 பேரும் அட்டாக் பண்ண அதுக்கான ரொட்டீன் அட்டாக் தான் அப்படிங்கிறது போல லெபனான் தரப்புன்னு சொன்னதா சொல்லப்பட்டு வருது. இது இப்போ வந்த செய்தி, அதாவது நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. அதாவது இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய செய்திகள். இதனால என்ன ஒரு இழப்பு, ஏன்னா இஸ்ரேலோட வடக்கு பகுதியில தாக்குதல் நடந்ததா சொல்லப்பட்டு வருது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் இந்த இடத்துல பில்டப் ஆகுது அப்படிங்கிறது அடுத்த பதிவில் தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.